கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தியானத்துக்காக உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள், நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே. ஆமென். இப்போ இந்த வசனங்களிலே 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, திராட்சை தோட்டங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திராட்சை தோட்டம் என்பது எதை வெளிப்படுத்துகிறது என்று முதலாவது நாம் சிந்திக்க வேண்டும். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, திராட்சை தோட்டம் என்பது இஸ்ரவேல் வம்சம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வாசிப்போம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மன மகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே. அப்போ திராட்சை தோட்டம் என்று சொல்லும்பொழுது, இல்லாவிட்டால் சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் என்று சொல்லும் பொழுது அது இஸ்ரவேல் வம்சம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு திராட்சை தோட்டம் என்று நாம் வேதத்தில் படிக்கிறதான வேளையில் அது ஒரு கிறிஸ்தவனை குறிக்கிறது, இல்லாவிட்டால் ஒரு தேவனுடைய பிள்ளையை குறிக்கிறது, அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய அது அடையாளமாக இருக்கிறது என்று நாம் விளங்கி கொள்ளுகிறோம். இரண்டாவதாக, அந்த திராட்சை தோட்டத்தில் இருக்கிறதான அந்த திராட்சை செடி அல்லது அந்த கொடி பூவும் பிஞ்சுமா இருக்கிறது என்று வாசிக்க கேட்கிறோம். இந்த பூவும் பிஞ்சும் என்பது எதை வெளிப்படுத்துகிறது என்று நாம் சிந்திக்கிறதான வேளையில், ஒரு கிறிஸ்தவன் ஆவிக்குரிய அவனுடைய ஜீவியத்திலே, இல்லாவிட்டால் சாட்சியின் ஜீவியத்திலே அவன் தேவனுக்கென்று கனி கொடுக்கக்கூடிய ஒரு ஆரம்ப நிலையிலே இருக்கிறான் என்பதை வெளிப்படுத்துகிறது. இப்போ இந்த காரியங்கள் வரைக்கும் இது ஒரு நலமான விஷயம். ஆனால் அந்த இடத்துல மூன்றாவதாக ஒரு காரியம் காணப்படுகிறது. அது கெடுக்கும் நரிகளும் கூட அந்த திராட்சை தோட்டத்திலே காணப்படுகிறது என்று வாசிக்கிறோம். இப்போ இந்த நரிகள் என்பது எதை வெளிப்படுத்துகிறது என்று நாம் சிந்திக்கும் பொழுது, நரிகள் என்று சொல்லும் பொழுது அந்த வசனத்திலேயே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற நரிகள். அப்படியானால் இது ஒரு மனுஷனுடைய, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய, ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய ஜீவியத்தை, இல்லாவிட்டால் கனி தரக்கூடிய சாட்சியின் ஜீவியத்தை நஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை, அதுதான் நரி. அப்போ இந்த சூழ்நிலையில தான் இந்த திராட்சை தோட்டத்தினுடைய எஜமானர், இல்லாவிட்டால் இந்த திராட்சை தோட்டத்தினுடைய நேசர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், அந்த நரிகளை நமக்கு பிடியுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ நரியை பிடிக்க வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கும் பொழுது, ஒரு நரியை நாம் எப்படி பிடிக்க முடியும்? வனத்துக்கு போய் நாம் ஒரு நரியை பிடிக்க போகிறதில்ல. எழுத்தின்படியான ஒரு நரியை நாம் பிடிக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்படவில்லை. ஆவிக்குரிய சுபாவத்திலே இந்த நரியினுடைய தன்மைகள் என்ன என்பதை வேத வசனங்களினூடாய் ஆராய்ந்து பார்த்து, அப்படிப்பட்ட தன்மைகள், இல்லாவிட்டால் அப்படிப்பட்ட அந்த சுபாவங்கள் நம்முடைய ஜீவியத்திலே இருக்குமானால் அதை நம்முடைய ஜீவியத்திலிருந்து பிடித்து அதை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்ற வேண்டும். அதை தான் நரிகளை பிடியுங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு நரியினுடைய சுபாவங்கள் என்ன? ஒரு 3 காரியங்களை மாத்திரம் சொல்லி நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நரியினுடைய முதல் சுபாவம் அது குழிகளை தோண்டி குழிகளிலே வாசம் பண்ணக்கூடிய ஒரு சுபாவத்தை அது கொண்டிருக்கிறது. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். ஆமேன். அப்போ நரிகளுக்கு குழிகள் உண்டு என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நரியினுடைய சுபாவம் என்ன என்று சொன்னா, அது குழி தோண்டுகிற ஒரு சுபாவம். இந்த நாட்களிலே
ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையினுடைய ஜீவியத்திலே இப்படிப்பட்ட குழி தோண்டுகிற சுபாவங்கள் முதலாவது அகற்றப்பட வேண்டும். அவைகள் அவனுடைய ஜீவியத்திலிருந்து எடுக்கப்பட வேண்டும். அப்போ குழி தோண்டுகிற சுபாவம் வேதத்திலே நரிக்கு மாத்திரமல்ல, இன்னும் ஒரு கூட்டத்தாருக்கு கூட உண்டு. அதை சங்கீதத்தின் புஸ்தகம் 119 சங்கீதம் 85 வசனத்தில் வாசிக்கும்போது, அகங்கார சுபாவம் யாருக்கு இருக்குதோ அவங்களும் கூட குழிகளை வெட்டுகிறார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. 119 சங்கீதம் 85 வசனம். உம்முடைய வேதத்துக்கு விரோதமாய் அகங்காரிகள் எனக்கு குழிகளை வெட்டினார்கள். ஆமென். அப்போ உம்முடைய வேதத்துக்கு விரோதமாய் அகங்காரிகள் குழிகளை வெட்டினார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அகங்காரமான சுபாவம் நம்முடைய ஜீவியத்திலிருந்து முதலாவது வெளியேற்றப்பட வேண்டும். இப்ப இந்த அகங்கார சுபாவம் என்றால் என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதற்கு நெகேமியாவின் புஸ்தகம் 9 அதிகாரம் 16 வசனத்திலும் கூட இந்த அகங்காரமான சுபாவம் எப்படிப்பட்டதென்று அங்கே இன்னும் கூட தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நெகேமியாவின் புஸ்தகம் 9 அதிகாரம் 16 வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். எங்கள் பிதாக்களாகிய அவர்களோ அகங்காரமாய் நடந்து தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி உம்முடைய கற்பனைகளுக்கு செவி கொடாதே போனார்கள். ஆமென். அப்போ எங்கள் பிதாக்களாகிய அவர்களோ அகங்காரமாய் நடந்து தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி உம்முடைய கற்பனைகளுக்கு செவி கொடாதே போனார்கள் என்று வாசிக்கிறோம். அப்போ அகங்காரத்தினுடைய அந்த சுபாவனத்தினுடைய தன்மை என்ன என்று பார்த்தால், கழுத்தை கடினப்படுத்துகிறது, இல்லாவிட்டால் செவி கொடாமல் போகிற ஒரு தன்மை. இப்ப இந்த சுபாவம் நமக்குள்ளே இருக்குமானால் அதை நாம் பிடிக்க வேண்டும், இல்லாவிட்டால் நம்முடைய ஜீவியத்திலிருந்து அதை வெளியேற்ற வேண்டும். இப்ப தேவனுடைய கற்பனை என்ன என்று நாம் பார்க்கும்பொழுது, இந்த புதிய ஏற்பாட்டு சபையில, இந்த புதிய உடன்படிக்கையின் காலத்துல, இந்த கிருபையின் உபதேசத்தினுடைய இந்த காலத்திலே ஒரு மனிதனை குறித்து தேவனுக்கு இருக்கிறதான நோக்கம், அவன் மீது தேவனுக்கு இருக்கிறதான திட்டம் என்பது முற்றிலும் வேறுபட்டதாக, அது மேன்மையானதாக காணப்படுகிறது. அப்ப தேவனுக்கு மனிதன் மீது உள்ள திட்டம் என்ன? பரலோக ராஜ்யத்திலே அவனை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்ப பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு மனிதன் வந்து சேர வேண்டுமானால், இந்த பூமியிலே இயேசுவானவர் நமக்கு கொடுத்ததான பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்ட ஏராளமான சத்திய உபதேசங்கள் இருக்கிறது. அந்த சத்திய உபதேசங்களினூடாய் நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும். அந்த சத்திய உபதேசங்களுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அவைகளின்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த சத்திய வசனங்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல், இந்த சத்திய வசனங்களுக்கு செவி கொடுக்காதே நாம் போவோமானால், நாம் அகங்கார சுபாவம் உள்ளவர்கள் என்று வேதம் நம்மை குறித்து சொல்லுகிறது. தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். தாழ்மையான ஒரு ஜீவியத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒரு பரிசுத்தமான ஜீவியத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒரு பிரதிஷ்டையுள்ள வாழ்க்கையை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒரு உண்மை உள்ள காரியத்தை கர்த்தர் நம்மிடத்தில், உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இப்போ இந்த மாதிரியான பலவிதமான ஆவிக்கேற்ற திவ்ய சுபாவங்கள் உடையவர்களாய் ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று கிறிஸ்து விரும்புகிறார். ஆனா நம்முடைய ஜீவியம், நம்முடைய சிந்தை, நம்முடைய உள்ளான மனிதன் இந்த உபதேசங்களுக்கு, இந்த சத்தியங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்டதான உபதேசங்களுக்கு நாம் செவி கொடுக்காதபடிக்கு நம்முடைய செவியை திருப்பி கொண்டு, கழுத்தை கடினப்படுத்தி கொண்டு, உபதேச வசனங்களுக்கு நாம் அடங்க மறுப்போமானால் நாம் அகங்கார சுபாவம் உடையவர்கள் என்று வேதம் நம்மை குறித்து சொல்லுகிறது. வேதத்துக்கு விரோதமானவர்கள் என்று சொல்லுகிறது. அப்ப இந்த அகங்கார சுபாவம் நமக்குள்ளே இருக்குமானால் நமக்கு நாமே குழிகளை உண்டு பண்ணி கொள்ளக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். அப்ப குழிகளை நமக்கு நாமே உண்டு பண்ணி கொண்டோமானால் அதிலே இந்த கெடுக்கும் நரிகள் வந்து வாசம் பண்ணும். அப்ப கெடுக்கும் நரிகள்
வந்து வாசம் செய்யும் என்று சொன்னால் நம்முடைய பூவும் பிஞ்சுமா இருக்கக்கூடிய அந்த கனிகளை இந்த நரிகள் நஷ்டப்படுத்தி போடுகிறது. அப்ப முதலாவது ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய ஜீவியத்திலிருந்து இந்த குழி தோன்றுகிற அனுபவம் இல்லாவிட்டால், இந்த அகங்கார சுபாவம் இல்லாவிட்டால், இந்த கழுத்தை கடினப்படுத்துகிற இல்லாவிட்டால், இந்த செவி சாய்க்கக்கூடாத ஒரு தன்மையை முதலாவது ஒரு தேவனுடைய பிள்ளை அகற்ற வேண்டும். அவன் தேவனுக்கென்று கனி கொடுக்க விரும்பினாள். இதுதான் ஒரு நரியினுடைய முதல் சுபாவம். இரண்டாவதாக ஒரு நரியினுடைய சுபாவம் என்ன என்று நாம் சிந்திக்கும் பொழுது, புலம்பல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே பாழான சீயோன் மலையின் மீது இந்த நரிகள் ஓடி திரிகிறது என்று வாசிக்கிறோம். புலம்பல் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பாழாய் கிடக்கிற சீயோன் மலையில் மேல் நரிகள் ஓடி திரிகிறது. பாழாய் கிடக்கிற சீயோன் மலையின் மேல் நரிகள் ஓடி திரிகிறது என்று வாசிக்கிறோம். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய ஜீவியத்திலே, ஒரு கிறிஸ்தவனுடைய ஜீவியத்திலே ஆண்டவருக்கு கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறதான ஒரு தேவ மனுஷனுடைய ஜீவியம் பாழாய் கிடக்குமானால், இந்த நரிகள் வந்து அவனுடைய ஜீவியத்துக்குள்ளே அல்லது அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு அது ஏதுவாயிருக்கும். அப்போ நம்முடைய திராட்சை தோட்டமானது பராமரிக்கப்பட்ட நிலவரத்திலே இருக்கணுமே ஒழிய பாழான நிலவரத்திலே இருக்கக்கூடாது. அப்ப யாருடைய ஜீவியம், எப்படிப்பட்டவனுடைய ஜீவியம் பாழான ஒரு இடமாய் காணப்படுகிறது என்று நாம் சிந்திக்கும் பொழுது, நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசித்தருகிறதான வேளையில், அங்கே தன் ஆவியை அடக்காத மனுஷனுடைய ஜீவியம் பாழாய் கிடக்கிறது என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய ஆவியை அடக்குறதற்கு அவன் அறிந்திருக்க வேண்டும். ஒரு துக்கமான சூழ்நிலையிலும் சரி, ஒரு சந்தோஷத்தினுடைய உச்சத்தின் நிலவரத்திலேயும் சரி, இந்த ஆவியை ஒரு தேவனுடைய பிள்ளை அடக்க கத்திருக்கணும். துக்கமான விஷயங்கள் நம்மை நெருக்கி நம்மை நொறுக்கும் பொழுது இந்த ஆவி என்ன செய்கிறது என்று சொன்னால் வியாகுலப்படுகிறது. ஒரு சந்தோஷமான காரியம் நமக்கு அறிவிக்கப்படும் பொழுது, இல்லை நாம் ஒரு சந்தோஷமான நிலவரத்துக்குள்ளே காணப்படும் பொழுது இந்த ஆவி அதிகமாக உற்சாகம் கொள்ளுகிறது. அப்போ இந்த வியாகுலமோ அல்லது இந்த உற்சாகமோ என்ன செய்கிறது என்று சொன்னால் வார்த்தையின் வழியாய் வெளிப்படுகிறது என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆவியை அடக்க தெரியாத ஒரு மனிதன் யார் என்று ரொம்ப சுலபமாய் கண்டுபிடித்து விடலாம். அவனுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகள் அவன் ஆவியை அடக்க தெரிந்தவனா இல்லையா என்பதை நமக்கு சொல்லிவிடும். யோபு புஸ்தகம், யோபின் சரித்திரத்திலே 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யோபு தன்னுடைய வாயை அடக்க முடியாதவராய், இல்லாவிட்டால் தன்னுடைய ஆவியை அடக்க முடியாதவராய் இருந்தபடினால அவருடைய வாயிலிருந்து சில வார்த்தைகள் புறப்பட்டது என்று அங்கே வாசிக்கிறோம். யோபு 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தேவனுக்கு விரோதமாக உம்முடைய ஆவியை எழுப்பி உம்முடைய வாயிலிருந்து வசனங்களை புறப்பட பண்ணுகிறீர். தேவனுக்கு விரோதமாக உம்முடைய ஆவியை எழுப்பி உம்முடைய வாயிலிருந்து வசனங்களை புறப்பட பண்ணுகிறீர். அப்போ ஆவி அடக்க தெரியாத ஒரு மனிதனாக இருப்போமானால், நம்முடைய ஆவியை கட்டுப்படுத்த நாம் முடியாதவர்களாக இருப்போமானால், நம்முடைய வாயின் வழியாய் அந்த கிரியை வெளிப்படும். அதே யோபினுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, இந்த ஆவியின் வேதனை இல்லாவிட்டால் இந்த துக்கம், அது அவருடைய ஆவி அவருக்கு அடக்க முடியாதபடினாலே அது எப்படி வெளிப்படுகிறது என்று அங்கே அவரே தன்னை குறித்து சொல்லுகிறார். யோபு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆகையால் நான் என் வாயை அடக்காமல் என் ஆவியின் வேதனையினால் பேசி என் ஆத்துமத்தின் கசப்பினால் அங்கலாய்ப்பேன். ஆமேன். அப்போ இங்க என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஆகையால் நான் என் வாயை அடக்காமல்
என் ஆவியின் வேதனையினால் பேசி என் ஆத்துமத்தின் கசப்பினால் அங்கலாய்ப்பேன். அப்போ அந்த வேதனையானது, அந்த துக்கத்தின் உச்சமானது அவருடைய ஆவியினுடைய வேதனையை அதிகப்படுத்துகிறது. அந்த ஆவியின் வேதனை அவரை பேச வைக்கிறது. அப்போ யோபினுடைய புஸ்தகத்திலே தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது அவர் பலவிதமான காரியங்களை பேசுகிறார். அவர் மிகவும் துன்பத்தினூடாய் கடந்து செல்கிறார் என்று அவருடைய வார்த்தைகளை நாம் படிக்கும் பொழுது உணர்ந்து கொள்கிறோம். ஆனால் அவர் தன்னுடைய உதடுகளினாலே பாவம் செய்யவில்லை, ஆனால் அங்கலாய்க்க செய்கிறார். அவர் சில வார்த்தைகளை பேசுகிறார். அப்ப அந்த வார்த்தைகள் எல்லாம் எப்படிப்பட்ட வார்த்தைகள் என்றால் அறிவில்லாத வார்த்தைகள் என்று யோபு 38:2 தேவன் யோபுவுக்கு பேசும்பொழுது அவர் சொல்லுகிறார். அவைகள் எல்லாமே அறிவில்லாத வார்த்தைகள் என்று கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். யோபு 38:2 அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? அறிவில்லாத வார்த்தைகளினாலே ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? அப்போ இந்த ஆவியை அடக்க முடியாத பொழுது, துக்கத்தின் உச்சத்துக்கு, துக்கத்தினுடைய ஆழத்துக்கு போகும்பொழுது, இந்த ஆவியை அடக்க தெரியாதபடினால, இல்லாவிட்டால் இந்த ஆவியை அடக்க முடியாதபடினாலே சில வார்த்தைகள் புறப்படுகிறது. ஆனால் அந்த வார்த்தைகள் எல்லாமே எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அறிவில்லாத வார்த்தைகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இதுதான் பாழான நிலவரம், பாழாய் கிடக்கக்கூடிய ஸ்தலம். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல இருக்கிறான். அப்ப பாழான இடங்களிலே நரிகள் ஓடி திரிகிறது என்று வாசிக்கிறோம். அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளை முதலாவது தன்னுடைய ஜீவியத்தில் இந்த ஆவியை அடக்க பழக வேண்டும். இன்னொரு மனுஷரையும் குறித்து நாம் வாசிக்கிறோம். ஏரோது என்கிற ஒரு ராஜா காணப்படுகிறார். அவர் தன்னுடைய ஜென்ம நாளை கொண்டாடும் போது ஏரோதியாளின் மகள் நடனம் பண்ணுகிறாள். அப்ப அந்த மகள் நடனம் பண்ணி அவரையும் அங்கே இருக்கக்கூடிய மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்துகிறார். இப்ப யோபை குறித்து பார்க்கும்போது அவர் துக்கத்தினுடைய ஆழத்துக்கு சென்றார். ஆனா ஏரோதை பார்க்கும்போது சந்தோஷத்தினுடைய உச்சத்துக்கு செல்கிறார். சந்தோஷத்தினுடைய அந்த காரியம், அவர் அடைந்த அந்த சந்தோஷத்தினாலே ஆவியை அடக்க தெரியாமல் அவருடைய வாயிலிருந்தும் கூட சில வார்த்தைகள் புறப்படுகிறது. வாசிப்போம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 6:23 நாம் வாசிக்கும்பொழுது, தன் ஆவியை அடக்க முடியாத இந்த ஏரோது அவருடைய வாயிலிருந்து சில அறிவில்லாத வார்த்தைகள் புறப்படுகிறது. அதை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு 6:23. நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் அது என் ராஜ்யத்தில் பாதியானாலும் அதை உனக்கு தருவேன் என்று அவளுக்கு ஆணையும் இட்டான். அப்ப ஆணை கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னா, நீ எதை கேட்டாலும் அதை நான் கொடுப்பேன், அது என் ராஜ்யத்தினுடைய பாதி ஆனாலும் அதை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அப்ப சந்தோஷத்தில் இருக்கும்போது நாம் கொடுக்கிற ஆணை அது என்ன விதத்திலே முடியும் என்பதையும் கூட நாம் அறிந்திருக்கிறது இல்லை. அப்ப இவர் ஆணையிட்டு கொடுக்கிறார், எதை கேட்டாலும் நான் அதை தருகிறேன். அடுத்த வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அந்த மகள் என்ன கேட்டாள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். அப்பொழுது அவள் வெளியே போய் நான் என்ன கேட்க வேண்டும் என்று தன் தாயினிடத்தில் கேட்டாள். அதற்கு அவள், யோவான் ஸ்நானனுடைய தலையை கேள் என்றாள். அப்போ பாருங்க, ஒரு சந்தோஷத்தினுடைய உச்சிக்கு சென்ற பிறகு அந்த ஆவியை அடக்க முடியாதபடினால, ஆவியை அடக்க தெரியாதபடினால அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்படுகிறது. அந்த வார்த்தை ஒரு பரிசுத்தவானுடைய தலையை அன்றைக்கு துண்டிக்கும்படியான ஒரு நிலவரத்துக்குள்ளே கடந்து சென்றது. அப்போ ஆவியை அடக்க முடியாத பொழுது இப்படிதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கர பாதிப்பான ஒரு விஷயத்துக்குள்ளே நாம் கடந்து சொல்லுகிறோம். இதே போல அப்போஸ்தலர் 12:23 கூட நாம் வாசிக்கும் பொழுது இந்த ஏரோது ராஜவஸ்திரம் தரித்தவனாய் ஜனங்களுக்கு முன்பாக போய் பேசுகிறார்.
அப்போ பேசும்பொழுது ஜனங்கள் சொல்லுகிறார்கள், இது தேவ வாக்கு போல இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்போ அந்த நேரத்திலும் கூட அவனுடைய வாயிலிருந்து வார்த்தை புறப்படுகிறது. ஆனா தேவ வாக்கு போல இருக்கிறது என்று ஜனங்கள் சொல்லும் பொழுது அந்த நேரத்திலும் கூட தன்னுடைய ஆவியை அடக்க முடியாத அந்த ஏரோது அதை ஏற்றுக்கொள்கிறான், அதை அங்கீகரித்துக் கொள்கிறான். அப்போ தேவன் என்ன செய்தார் என்று அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுத்து இறந்தான். ஆமென். அப்போ தேவனுக்கு அவன் மகிமையை கொடாதபடினால, தொடர்ந்து இப்படிப்பட்ட அறிவில்லாத வார்த்தைகளை இந்த ஏரோது பேசி கொண்டிருக்கிறபடினால அவனுடைய முடிவு, தேவனுடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுத்து இறந்தான். இதுதான் இந்த ஏரோதினுடைய முடிவு. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு சந்தோஷத்தின் பாதையிலே சென்றாலும் சரி, ஒரு துக்கத்தின் பாதையிலே சென்றாலும் சரி, தன்னுடைய ஆவியை அடக்குறதற்கு எல்லா சூழ்நிலைகளிலேயும் அறிந்த ஒரு தேவனுடைய பிள்ளையாய் காணப்பட வேண்டும். துக்கத்தின் ஆழத்தில் போகும்போது அங்கலாய்க்கிற சுபாவமும் நமக்குள்ள இருக்கக்கூடாது. இல்லாவிட்டால் சந்தோஷத்தினுடைய உச்சிக்கு செல்லும் பொழுது நாம் சொல்லுகிற காரியம் என்ன, அதனால என்ன விளைவுகள் உண்டாகும் என்கிறதான சிந்தையை அறியாதவர்களாய் சில ஆணைகளையும் கூட நம்ம கொடுக்கக்கூடாது. அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய ஜீவியத்திலே இருக்குமானால் நாம் மதில் இடிந்த ஒரு பாழான பட்டணம், இப்படி பாழான பட்டணமாய் நாம் இருப்போமானால் அதிலே இந்த நரிகள் கெடுக்கும் வல்லமைகள் அதிலே கிரியை செய்யும். பூவும் பிஞ்சுமா இருக்கக்கூடிய நம்முடைய திராட்சை தோட்டத்தை, இல்லாவிட்டால் நம்முடைய ஜீவியத்தை அது நஷ்டப்படுத்தி போடும் என்று நாம் வாசிக்கிறோம். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஏரோதை குறித்து சொல்லும் பொழுது நரி என்று சொல்லுகிறார். ஏரோது ஆண்டவரை கொலை செய்ய இருக்கிறான் என்று ஆண்டவருக்கு அறிவிக்கப்பட்ட போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நான் இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் இங்கே தான் இருப்பேன் என்று அந்த நரியின் இடத்தில் சொல்லுங்கள் என்று ஆண்டவர் சொன்னுகிறதை நாம் அங்கே வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய ஜீவியம் இப்படிப்பட்டதான பாழான நிலவரங்களுக்குள்ளே காணப்படக்கூடாது. பாழாய் கிடக்கிற சியோன் மலையிலே நரிகள் ஓடி திரிகிறது என்று வாசிக்கிறோம். கடைசியாக ஒரு நரியினுடைய சுபாவம் என்ன என்று நாம் சிந்திக்கும் பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த நரிகள் வனாந்திரத்திலே காணப்படுகிறது என்று அங்கே சொல்லப்படுகிறது. எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இஸ்ரவேலே, உன் தீர்க்கதரிசிகள் வனாந்தரங்களில் உள்ள நரிகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். அப்ப நரிகள் வனாந்தரத்திலே காணப்படுகிறது. இந்த வனாந்தரம் என்பது எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், வறட்சியான ஒரு நிலவரம். ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையினுடைய ஜீவியம் வறட்சியாய் காணப்படுமானால் நரிகள் அவனிடத்திலே பிரவேசிக்கிறது. அப்போ வறட்சினா எப்படிப்பட்ட வறட்சி? ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை, துதி இல்லாத ஒரு வாழ்க்கை, ஸ்தோத்திரம் இல்லாத ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு விருப்பமான எந்த காரியமும் இல்லாத ஒரு வாழ்க்கை. இப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய ஜீவியத்திலே இருக்குமானால் அவன் வனாந்தரத்தின் ஜீவியத்தை உடையவனாய் இருக்கிறான். அவனுக்குள்ளே நரிகள் சௌகரியமாய் காணப்படும். அப்போ தேவன் எதிர்பார்க்கிறது என்ன என்று சொன்னால், நாம் வனாந்தரமான ஒரு காரியமாக இருக்கக்கூடாது. நம்மிடத்திலே விதைப்புகளும் அறுப்புகளும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ நம்முடைய ஜீவியமானது கர்த்தருக்கு முன்பாக செழிப்பான ஒரு காரியமாக இருக்க வேண்டும். இந்த வனாந்தரமான ஜீவியத்தை நாம் கொண்டிருப்போமானால் நமக்குள்ளே நரிகள் காணப்படும். அப்போ ஒரு நரியினுடைய சுபாவம் இவைகள் தான். இப்போ இந்த 3 விதமான சுபாவங்கள் நம்முடைய ஜீவியத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். முதலாவது, குழி தோன்றுகிற அனுபவம் நம்மிடத்திலிருந்து நீங்க வேண்டும். அதாவது அகங்காரமான சுபாவம், இல்லாவிட்டால் செவி கொடுக்காத தன்மை, கழுத்தை கடினப்படுத்துகிற தன்மை. இரண்டாவது, ஆவியை அடக்காத ஒரு தன்மை. நாம் ஆவியை அடக்க அறிந்திருக்க வேண்டும்.
தாவீது கூட தன்னுடைய ஜீவியத்திலே அவர் துக்கத்தினுடைய ஆழத்துக்கு கடந்து சென்றார். ஆனால் அவர் தன்னுடைய ஆவியை அடக்க அறிந்திருந்தார். சங்கீதம் 43 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் தன்னுடைய ஆத்மாவை பார்த்து பேசுகிறார். வாசிப்போம். சங்கீதம் 43:5. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமேன். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? அப்ப ஆத்துமாவை பார்த்து பேசக்கூடியவராய் காணப்படுகிறார். அந்த துக்கத்தினுடைய ஆழத்துல அங்கலாய்க்க அவர் தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. மாறாக தன்னுடைய ஆத்மாவை பார்த்து பேசி அதை அமர்த்துகிறார். இப்ப தேவனுடைய பிள்ளை ஜனமாகிய நாம் இரண்டாவதாக நம்முடைய ஆவியை அடக்க அறிந்திருக்க வேண்டும். ஒரு சந்தோஷத்தினுடைய உச்சத்துக்கு நாம் செல்லும்போது நம்மை அறியாத, விளைவுகளை யோசிக்காத ஆணைகளை நாம் கொடுத்து விடக்கூடாது. கடைசியாக நம்முடைய ஜீவியமானது வனாந்தரமாய் காணப்படக்கூடாது. ஒவ்வொரு நாளும் துதியினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் ஜபத்தினாலும் தேவனுடைய பிரியமான காரியங்கள் என்ன என்பதை சோதித்து அதை நம்முடைய ஜீவியங்களிலே ஒவ்வொரு நாளும் பழக்குவித்து கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த தன்மைக்கு நாம் ஒப்பு கொடுத்து கொண்டே வர வேண்டும். ஒரு சுவிசேஷம் சொல்லுகிறதா இருக்கட்டும், ஒரு கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறதா இருக்கட்டும், 2 சகோதரர்கள் கூடனா தேவையற்ற கதைகளை பேசக்கூடாது. தேவனை குறித்து பேச வேண்டும், தேவனுடைய காரியங்களை குறித்து பேச வேண்டும். நம்முடைய ஜீவியத்தை எப்போதும் கர்த்தருக்கு விருப்பமான ஒரு பிரகாரத்திலே காத்துக்கொள்ள வேண்டும். ஜீவ நதியாகிய அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகம் நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அபிஷேகம் ஒரு நாளும் வறண்டு போகாதபடி நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அந்த அபிஷேகம் தான் நம்மை வனாந்தரமாய் நம்முடைய ஜீவியத்தை மாற்றாதபடிக்கு தண்ணீர் தடாகமாய் நம்முடைய ஜீவியத்தை பாதுகாத்து கொள்ளும். அப்போ நம்முடைய ஜீவியம் அப்படி காணப்பட வேண்டும். இந்த வசனங்களினாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களோடு கூட நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.